நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அதற்காக மூலிகைகள் பெரிதும் உதவுகின்றன. இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இன்புரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். பொதுவாக நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் குப்பை மேடுகளில், வயல்வெளிகளில், சுவர்களில் வளர்ந்திருக்கக்கூடிய மிக அழகான தாவரம் இந்த இன்புரா. இந்த இன்புரா தாவரத்தை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நிற்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் அமர்ந்து விட்டார்களேயானால், தரையில் படாமல் கால் தொங்க விட்டார்களேயானால் உடனே காலுக்கு கீழே ஏதோ நெருப்பு போட்டு எரிப்பது போல ஒரு எரிச்சல் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சலுடைய அளவு துணிப்பட்டால் கூட கத்தியை கொண்டு வெட்டியது போல கடுமையான வலியையும் எரிச்சலையும் உண்டாக்கும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இன்புராவுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அதை ஒரு களிம்பு போல நாம் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். மொத்த தாவரத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதன் பிறகு அந்த பேஸ்டை எடுத்து காலுடைய தசை பகுதிகள் முழுவதும் பாதம் வரை நன்றாக தடவி ஒரு மணி நேரம் அதை அப்படியே வைத்து விட வேண்டும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து கால் லேசாக கழுவி விட வேண்டும். இதை வீட்டிலேயே ஒரு 2 அல்லது 3 மாத காலம் தொடர்ந்து செய்து வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட கால் எரிச்சலாக இருந்தாலும் அது மறைந்து போறதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்புரா வயிறு எரிச்சலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு இந்த ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது எதை சாப்பிட்டாலும் சாப்பிடாமல் இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் மிக அதிகமாக சுரக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த அமிலத்தன்மை அதிகமாக சுரக்கும் போது உணவுகள் வேகமாக எரிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேராமல் போவது முதல் தொந்தரவு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகளை எரித்து அரித்து அந்த இடத்தில் காயத்தையும் புண்ணையும் வலியையும் ஏற்படுவது இரண்டாவது தொந்தரவு. இதற்கு இன்புரா ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்புராவுடைய சாறையோ அதை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்த கஷாயத்தையோ காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டோமேயானால் இந்த வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு மற்றும் கேர்டுன்னு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தொந்தரவு முழுமையாக மறைந்து போறதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கேர்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து இன்புரா. இன்புரா உடல் தேற்றி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்த பிறகு அல்லது ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவர்களுடைய உடல்ல நிறைய பலவீனம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த காய்ச்சலுக்கு முன்னாடி என்னால் ஒரு 6 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய முடிந்தது, இப்போது என்னால் 2 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியவில்லை. அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பெண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, சார் என்னால் வீட்டு வேலையே செய்ய முடியல, ஏன்னா அதை செஞ்சோம்னாலே எனக்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 1 மணி நேரம் படுத்தா தான் சரியாகுன்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இன்புரா ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் இது உடல் தேற்றி அப்படின்னு சொல்லுவோம். இன்புராவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை நன்றாக துணியில் வைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு உற்சாக பானத்தை சாப்பிடுவது போல, ஒரு தேநீர் அருந்துவது போல காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு பாலுடன், அதே போல இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு பாலுடன் தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட உடல் அசதியாக இருந்தாலும் உடல் பலவீனமாக இருந்தாலும் அது மறைந்து போறதை பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி, சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
இந்த பிரச்சனை ஏற்படும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஊக்கி மருந்துகள்னு சொல்லுவாங்க, ஆன்டிஹிஸ்டமின் சம்பந்தப்பட்ட அல்லது ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொண்டு நாட்களை கடத்துகிறார்கள். அந்த மாதிரிலாம் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்புரா ஒரு மிகச்சிறந்த மருந்து. நான் சொன்ன மாதிரி ஒரு உற்சாக பானமாக பால் அல்லது வெந்நீரில் இன்புராவை கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஒரு 6 மாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா எந்த மருந்துகளுடைய தேவையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணர முடியும். தினசரி செய்யக்கூடிய வேலைகளை உற்சாகமாக செய்ய முடியும் அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய பலவீனம் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல இன்புராவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இன்புராவுக்கு உண்டு. பொதுவாக இன்றைக்கு சவனப்பிராசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேத மருந்தை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். நிறைய நெல்லிக்காயை இட்டு செய்யக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அதிகமான உடல் நோய்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு தடுப்பு மருந்து இந்த சவனப்பிராசம் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதைவிட ஒரு சிறப்பான மருந்து தான் இந்த இன்புரா. இன்புராவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு உற்சாக பானமாக காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு பால் அல்லது வெந்நீருடன், இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு பால் அல்லது வெந்நீருடன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதை உட்கொள்ளுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அடிக்கடி மருத்துவர்களுக்கிட்ட போய் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், பெருங்குடல் மற்றும் மலப்புழை சம்பந்தப்பட்ட உறுப்புகள், தூக்கம் சம்பந்தப்பட்ட காரணிகள், கண் பார்வை சம்பந்தப்பட்ட காரணிகள், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புராவில் இருக்கக்கூடிய இயற்கை காரணிகளால் நன்றாக உடலில் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்கலாம். உடல் உறுப்புகளுடைய நோய் மற்றும் அந்த நோயை இயற்கையான முறையில் அந்த உறுப்புகள் சரி செய்து கொள்வதற்கு இன்புரா ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதனால இன்புராவை ஒரு மருந்தாக உபயோகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உணவாக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு பால் அல்லது வெந்நீருடன் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிராமங்களில் இந்த இன்புராவுடைய சூரணத்தை ஒரு காஃபி குடிப்பது போல தண்ணீர் இட்டு காய்ச்சி அதை வடிகட்டி அதில் பால் கலந்து அதில் கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ கலந்து குடிக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இன்புராவை பொறுத்தவரையிலும் ஒரு சிறந்த உடல் தேற்றி வயிறு எரிச்சலை குறைப்பதற்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் GERD சம்பந்தப்பட்ட நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெளிப்புறமாக உபயோகப்படுத்தினாலே நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற கால் எரிச்சலை குணப்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த புத்தாண்டு தினத்தின் போது ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. அதாவது புத்தாண்டு பரிசாக புத்தகங்களை பரிசளிப்பது என்பதுதான் அந்த இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. பல்வேறு விதமான நண்பர்களுக்கு புத்தகங்களை பரிசாக கொடுப்பது என்பதை மக்கள் உற்சாகத்துடன் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. அன்றைய இரவெல்லாம் கூட புத்தக கடைகள் திறந்திருந்தன. ஒரு பிரபல நாளிதழ் இந்த முயற்சியை முன்னெடுத்தது. அதற்கு புத்தக விற்பனையாளர்களும் வாசகர்களும் பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். புத்தகங்களை வாங்கி புத்தாண்டு தின இரவில் மற்றவர்களுக்கு பரிசளித்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே நாம் அளிக்கக்கூடிய பரிசுகளிலேயே மிகச்சிறந்த பரிசு எது இருக்க முடியும் என்றால் அது புத்தகங்களை பரிசளிப்பதால்தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு புத்தகம் உங்களுடைய அறிவினுடைய ஏதோ ஒரு பாதையை திறந்து விடுகிறது. உங்களுடைய கண்களில் நீங்கள் அறியப்படாத ஒரு காட்சியை அது திறந்து விடுகிறது. உங்கள் சிந்தனையினுடைய ஒரு புதிய ஊற்றை அது திறந்து விடுகிறது. அப்படிப்பட்ட புத்தகங்களை பரிசளிப்பது என்பது ஒரு பொருளை நாம் வாங்கி ஒரு மூலையில் வைப்பது போன்றது அல்ல.
பல சமயங்களில் நாம் வித்தியாசமான கலைப்பொருள்களை பரிசாக அளிக்கிறோம் அல்லது நூதனமான பொருள்களை அளிக்கிறோம். பல பரிசு பொருள்களுக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை. அவை வெறும் அன்பின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டவை, ஒரு நினைவு சின்னங்கள் என்பதை தவிர. வாழ்த்து அட்டைகள் வாங்கப்படுகின்றன, விதவிதமான மலர்கொத்துகள் வாங்கப்படுகின்றன, சிறிய அலங்கார பொருள்கள் வாங்கப்படுகின்றன. இதெல்லாம் பரிசுகளாக கொடுக்கப்படுகின்றன. அவை வாங்கி பிறகு மறக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் ஒரு புத்தகம் அப்படி அல்ல. ஒரு புத்தகம் உங்களுக்கு பரிசளிக்கப்படுகிற போது, அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து விடுகிற போது, நீங்கள் உண்மையில் அந்த புத்தகம் உங்கள் இரத்த ஓட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது, சிந்தனையினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது, உங்கள் உணர்வுகளினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. ஒரு சிறந்த புத்தகம் உங்கள் அணுகுமுறையை மாற்றுகிறது, உங்கள் ஆளுமையை மாற்றுகிறது, உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான உறவை மாற்றி அமைக்கிறது. இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றிய ஒரு புதிய ஒரு வழிமுறையை ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் நாம் புத்தகங்களை பரிசீலிப்பதும் இல்லை, புத்தகங்களை படிப்பதும் இல்லை. நாம் ஒரு காட்சி கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக மாறி நாம் அறிவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வத்தை இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம். இந்த சோகத்தை நாம் எப்படி கடப்பது? அதற்காகத்தான் இந்த புத்தாண்டில் புத்தகங்களை பரிசீலிப்பது என்கிற இந்த இயக்கம் துவங்கப்பட்டது. இந்த இயக்கத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இந்த அறிவு செல்வத்தை பரப்புவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில் ஏற்பட்ட அந்த பெரும் வெள்ளப்பெருக்கு, அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிறைய வீடுகள் மூழ்கி போயின. நிறைய வீடுகள் மூழ்கி போனதில் பல பொருள்கள் வீணாகி போயின. அப்படி வீணாகி போனதில் முக்கியமானது புத்தகங்கள். சிலர் அரும்பாடுபட்டு சேகரித்த புத்தகங்கள் எல்லாம் தண்ணீரில் கரைந்து வீணாகி குப்பைக்கு சென்று விட்டன. பல நண்பர்கள் தங்கள் அரிய புத்தக சேமிப்புகளை இழந்த கண்ணீர் கதைகளை சொல்ல கேட்டு மனம் வாடிப்போனேன். அவருடைய இழப்பில் கண்ணீரும் துயரமும், அதாவது ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கிய தினம், அதை படித்த தினம், அதோடு உள்ள உறவு என்பது எவ்வளவு ஆழமானது என்பதை அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளில் இருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, பல முக்கியமான நூலகங்கள் கூட தண்ணீரில் மூழ்கி போய்விட்டன. நூலகத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் தண்ணீரோடு தண்ணீராக அடித்து செல்லப்பட்டு நாசமாகிவிட்டன. ஒரு நூலகம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கருவூலம் என்பதை நீங்கள் ஒரு கணம் நினைத்து பாருங்கள். அந்த செல்வங்கள் போய்விட்டன. நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் தான் நான் நடத்தக்கூடிய ஒரு பதிப்பகத்திற்கு ஒரு பெரியவரும் ஒரு மாணவியும் வந்தார்கள். அவர்கள் ஏராளமான புத்தகங்களை வாங்கினார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் எதற்காக இவ்வளவு புத்தகங்களை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்று. அவர்கள் சொன்ன செய்தி என்பது என்னை மிகவும் மனநிகழச் செய்யக்கூடியதாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், சென்னையில் அசோக் நகரில் உள்ள ஒரு நூலகம் மூழ்கி போய்விட்டது இந்த சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரினால். அந்த நூலகத்தை நாங்கள் மறுபடியும் உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நண்பர்கள் சிலர் சேர்ந்து பணம் வசூலித்து நாங்கள் புத்தகங்களை வாங்கி அந்த நூலகங்களுக்கு கொடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னபோது உண்மையிலேயே நான் மனம் நெகிழ்ந்து போய்விட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முதல் கட்டமாக 1000 புத்தகங்களை வாங்கி அந்த நூலகத்திற்கு கொடுக்க போகிறோம். எங்களுடைய இந்த நூலகங்களை புதுப்பிக்கிற இந்த முயற்சியை நாங்கள் இன்னும் விரிவுபடுத்த ஆசைப்படுகிறோம். நாங்கள் மேலும் எங்களுக்கு உதவி கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் இன்னும் அதிகமான புத்தகங்களை வாங்கி இதுபோல் பாதிக்கப்பட்ட பல நூலகங்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய நகரம் இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த பிறகு அது தன்னைத்தானே மீட்டுக் கொள்வதற்காக எத்தகைய சிறந்த மனங்களை, சிறந்த மனிதர்களை கொண்டு அது சிந்திக்கிறது என்பதை நினைத்து ஒரு கணம் வியந்து போனேன். இதுதான் இந்த நகரத்தினுடைய வெற்றி, இதுதான் இந்த நகரத்தினுடைய பலம், இதுதான் இந்த நகரத்தினுடைய தன்னம்பிக்கை. அப்படி இருக்கிற போது இந்த போராட்டத்தில் இன்று புத்தகங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செல்வம். அவை இழந்த செல்வங்கள் ஈடு செய்யப்பட வேண்டும் என்று, அது தனிநபர்கள் இழந்த செல்வங்களாக இருக்கலாம், அல்லது நூலகங்கள் அழிந்த ஒரு வரலாறாக இருக்கலாம். நாம் அவற்றை புதுப்பிக்க வேண்டும், ஈடு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு எல்லோரிடமும் இருக்கிறது.
இந்த சூழ்நிலையில் தான் படிப்பு இயக்கத்தை வளர்ப்பது மட்டுமல்ல, புத்தகங்களை இழந்த நண்பர்களுக்கு நாம் புத்தகங்களை வாங்கி பரிசளிக்கலாம். அவர்களுடைய காயங்களுக்கு நாம் ஒரு ஆறுதலாக இதை நாம் செய்யலாம். பயனற்ற பல பொருள்களை நாம் பரிசுகள் என்று நம்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புத்தகங்கள் அப்படி அல்ல. அவை நம்மோடு துணை நிற்பவை, நம்முடைய பயத்தை போக்குபவை, அச்சத்தை போக்குபவை, இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஆயுதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவை. அந்த புத்தகங்களை நாம் ஏன் பரிசீலிக்கக்கூடாது? இதோ பொங்கல் தினம் வருகிறது. இந்த பொங்கல் தினத்தை, இந்த பொங்கலில் நாம் பரிமாறக்கூடிய அன்பை, இந்த பொங்கலில் நாம் நண்பர்களிடம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நம்முடைய உணர்வுகளை நாம் ஏன் ஒரு புத்தக வடிவில் செய்யக்கூடாது? வரப்போகிற பொங்கல் தினத்தில் வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்வதற்கு பதிலாக, அல்லது வெறுமனே இனிப்புகளை நாம் பரிமாறிக்கொள்வதற்கு பதிலாக, அல்லது இனிப்புகளோடு சேர்த்து நாம் புத்தகங்களை வழங்கினால் என்ன? ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்த நண்பர்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தை நாம் பரஸ்பரம் பரிசீலித்துக் கொள்வோம். நாம் விரும்பிய புத்தகங்கள், அவர்கள் விரும்பக்கூடிய புத்தகங்கள், எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் இன்றைக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் பரிசீலிப்போம். புத்தகம் வாங்குவதை, புத்தகங்களை பரிசீலிப்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக நாம் மாற்றுவோம். அந்த இயக்கத்தின் வழியாக தமிழினுடைய அறிவுசார் சூழலுக்கு நாம் ஆதரவிப்பது மட்டுமல்ல, மக்களிடையே வாசிப்பினுடைய இன்பத்தை, வாசிப்பினுடைய பயனை பரப்புகிற ஒரு இயக்கமாக அதை நாம் மேற்கொள்வோம். புத்தகங்கள் பரிசீலிக்க நம்முடைய புதிய உலகத்தினுடைய கதவுகள் திறக்கும். அதற்கான திறவுகோள்களை நாம் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் விருந்தினர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொத்து பாதுகாப்பு ஆலோசகர் திரு முகமது ஃபரூக் அவர்கள். ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல எந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சொத்தை பத்தின முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரு அணுகணும், எந்த இடத்துல ஒரு சொத்து நல்ல மதிப்பு கூடுதலா இருக்கும், இப்படி பல விஷயங்களை நாம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சொத்து பாதுகாப்பு ஆலோசகரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். இப்போ சொத்து பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் தனக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நிலம், வீடு இந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கான ஒரு சிறு மூலதனத்தை நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய சொத்தா மாறும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலையும் நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். ஆனா அதை எப்படி வாங்கணும், அந்த சொத்தோட மதிப்பு என்ன, அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதெல்லாம் புரியாமலே நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறதையும் நம்ம இப்ப பாக்குறோம். இதையெல்லாம் தாண்டி மொகலிவாக்கம் மாதிரியான ஒரு கட்டுமானம் வந்து மொத்தமா இடிஞ்சு விழுந்து அதுக்கப்புறமா அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கும்போது அதை வாங்கினவங்க வந்து பேங்க்குக்கு கடனையும் கட்ட முடியாம, சொத்தும் நம்மளுக்கு இல்லாம நிறைய ஒரு சிக்கல்கள்ல மாற்ற ஒரு சூழலையும் நம்ம பாக்குறோம். ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில இந்த சொத்து வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல சொத்துக்கான மதிப்பு அதிகமா இருக்கு, இதோட சட்ட சிக்கல்கள் என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க பதில்களை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் சார், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாங்கணும்னு நினைக்கும் போது? நம்ம வாங்கக்கூடிய நோக்கம், நம்ம அங்கே ஒரு வீடு கட்டி இருக்கலாம், அல்லது ஒரு தோட்டம், ஒரு பென்ட் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாம், அல்லது அந்த வீடை கட்டி வாடகைக்கு, ஐ மீன் ரெண்ட் பர்பஸ்க்கு, அந்த என்ன பர்பஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க மெயினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த இடங்களை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுற இடத்துல வந்து அவங்க மெயினாக என்ன, ஜென்ரல் மக்களுடைய நோக்கம் என்னென்னா விளம்பரங்கள், கைண்ட் ஆஃப் விளம்பரத்தில் வந்து பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு, தென் லோன் போகிறாங்க, கேஷ் கொடுக்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அதை மாறுபட்டு யோசிக்கணும். எப்போவுமே விளம்பரங்கிறது அவங்களுடைய வியாபாரத்துக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரம். ஸோ நம்ம அந்த சொத்தை பார்த்து பிடித்ததுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து போய் என்கொயரி பண்ணணும். ஃபீல்டு ஒர்க், அதாவது சைட் இன்வெஸ்டிகேஷன், ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ரைட் ப்ரைஸ் வி ஆர் பையிங், கரெக்டான ப்ரைஸ் இருக்கா, நாளைக்கு அந்த இடத்துல தண்ணி வசதிகள்லாம் அந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கா, அல்லது வேறு விலையேற்றதற்கு வாய்ப்புகள் இருக்கா, சொத்தில் வேறு சட்ட சிக்கல்கள், ரைட், லைக் பக்கத்தில் சுடுகாடு இருக்கும், இல்லை ஏற்கனவே ப்ரீவியஸ் ஓனருக்கு வந்து அவங்க வந்து டிஸ்பியூட் இருக்கும் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் செல்லர்,
ஸோ திஸ் ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம நேரடி இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ இதை தான் நம்ம செய்யறது இல்லை. நம்ம நேரடியாக எடுத்து பார்க்குறோம், தென் ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், தென் another 5-10 years விற்கக்கூடிய காலங்களில் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் மக்களுடைய அந்த செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றம் தேவை. இப்போ சொத்து நம்ம வாங்குறத பத்தி பேசும்போது நீங்க இன்னொரு கூடுதலா சொன்னீங்க, விற்கும் போது தான் பாக்குறோம். இப்போ ஒரு நிலமோ நம்ம வாங்கிட்டதுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ போய் நம்ம கையெழுத்து போடுற வரைக்கும் தான் பாக்குறோம். அதுக்கப்புறமா அது 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு விற்கும் போது தான் அதுல பிரச்சனைகள் இருந்தா தெரிய வருது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும்? வாங்கும் பொழுதே அவங்க எந்த ப்ராப்பர்ட்டியை எங்கே போய் ப்ராப்பர்ட்டி செல்லர்கிட்ட வாங்குறோமோ அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நல்ல ஒரு சிவில் அட்வொகேட், அட்வொகேட்ஸ் மீன்ஸ் லாட் ஆஃப் வேரியண்ட் கேட்டகரியில் இருக்காங்க, சிவில் அண்ட் கிரிமினல் அண்ட் கம்பெனி லா, திஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி கோர்ட் அண்ட் இதில் வந்து சிவில் சப்ஜெக்ட்டுக்குன்னு அட்வொகேட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம அணுகுனா தான் அந்த ப்ராப்பராக தே கேன் சி த டாக்குமெண்ட். ஸோ அவங்கள மாதிரி கொடுத்துட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் லீகல் ஒப்பீனியன் ஏற்கனவே பிஃபோராக சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்துட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, தனியாக விஷயம் ப்ராப்பர்ட்டிக்காக நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்களமா நம்ம டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அவங்களே ஆல் அண்டர் ஒன் ரூஃப்லேயே பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த ஃபியூச்சரில் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ளே ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, ரோடு அந்த ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்தில் சரண்டர் பண்ணியிருக்காங்களா, அந்த ரோடை அப்ரூவல் இதை காட்ட ப்ராப்பர் அப்ரூவல் பக்கம் டெவலப் பண்ணியிருக்காங்களா, தென் இந்த ரேட் அகைன் ரேட், ஏன்னா ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சரில் நம்ம 10 வருஷம் விற்க போகல. ஸோ நம்ம 10 வருஷம் விற்க போகல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வாங்கணுமோ அதே ரேட்டு தான் தேர் ஆஃபரிங் பப்ளிக் அகைன் பர்ச்சேசர். பிகாஸ் வாட் ரீசன்னா நம்ம வந்து அந்த என்கொயரி பண்ணாமையே அந்த ஷோ பார்த்து அந்த சுச்சுவேஷனை பார்த்து இல்லை அந்த க்ரௌடு சம்டைம் ஒரே நாளில் லான்ச் பண்ணுவாங்க. ஒரு 500 ரூபாய் வந்து நமக்கே ஒரு ஆசை, ஐயோ கிடைக்குமோ கிடைக்காத லேண்டுன்னு இந்த மாதிரி தேவையில்லை நம்மளே நம்ம இமேஜின் பண்ணி அதில் ஏமாந்துறோம். ஸோ இதெல்லாமே நம்ம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது பாதுகாப்பு. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா யாரும் விற்றாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் தே வில் மெயின்டைன். அந்த ப்ராப்பர்ட்டி விற்று முடிய வரைக்கும் அந்த கன்சர்ன் பர்சன் தே வில் மெயின்டைன். ஆஃப்டர் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் விட்டுருவாங்க, ஏன்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் தே வில் ஷிஃப்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஆசை வாங்க நம்ம ஏதோ லோன் போட்டு கஷ்டப்படும் எவ்வளோ கஷ்டப்படும் மக்கள் வாங்குறாங்க. அவங்க வந்து அதை ஏதோ ஒரு 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் தே வாண்ட் டு விசிட் த சைட். நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு யாராவது வந்து அந்த இடத்துல வந்து தவறான முறையில் ஏதாவது ஆக்கிரமிமை பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே தே வாண்ட் டு சி ஒன்ஸ் 6 months ஆர் 1 year ஒன்ஸ். இல்லை என்றால் நிறைய ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வந்துட்டு இருக்கு நாட்டில், தவறுகள் நடந்துட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ இப்போலாம் ஃப்ரீயாக ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 months ஃப்ரீ ஈஸியாக எனி ஒன் கேன் சி த பை வெப்சைட். ஸோ அதை போட்டு பார்க்கலாம், ஏதாவது டிரான்சாக்ஷன் நமக்கு தெரியாமல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது தவறு நடந்திருக்காங்க. இந்த மாதிரி அவேர்னஸில் பீப்புள் அவங்கள வந்து நம்ம பாதுகாக்க முடியும் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்கள. இப்போ ஒரு நம்ம வாங்கியிருக்கிற சொத்தை இதுக்கு மேல இன்னொருத்தர் வாங்கியிருக்காங்கன்னு அது அந்த ஈஸி போட்டு பார்க்கும்போது தெரிய வரும்போது என்ன சார் பண்ணணும்? த ரியல் ஓனர் என்ன பண்ணணும்? அகைன் லேண்ட் கிராப்பிங் தான். ஸோ நீங்கள் லேண்ட் கிராப்பிங்கில் போயிட்டு உண்மையாக நம்ம வந்து உண்மையிலே நம்ம வாங்கியிருக்கணும் ஃபஸ்ட்டு திங். பிகாஸ் நம்ம சும்மா நம்மளே ஏமாந்துருந்து இந்த மாதிரி லீகல் ஒப்பீனியனை பார்க்காம ஸோ நம்ம ஏமாந்துட்டு திரும்பி போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நமக்கே பாயம். ஸோ தட் நம்ம வந்து ப்ராப்பராக வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு அகைன் நம்ம வாங்கியிருந்தா கூட மறந்துருப்போம், 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்போம், யார்கிட்ட வாங்கணும் எப்படி வாங்கணும் சில நேரங்களில் மறந்துருப்போம். திருப்பி அதை வி ஹேவ் டு கோ டு ஒன் அட்வொகேட் அனலைஸ் பண்ணணும், வாங்கினதெல்லாம் லிங்க் கரெக்டாக இருக்கா. இப்போ சமீபத்தில் டு பி ஃப்ராங்க் ஒன்று சொல்ல போனால் ஒரு 20 years பேக் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஃப்ரம் மகாபலிபுரம். அவர் 20 years வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே கண்டுக்கல. பக்கத்தில் 3 கிரவுண்டு இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்துக்கு ஒரு 3 கிரவுண்டு சேர்த்து காம்பவுண்ட் போட்டு என்ஜாயிங் லாஸ்ட் 20 years. பட் அவருக்கு தெரியுது ஏதோ நம்ம இடமே காணுமே தேடுறாரு, இஸ் நாட் ஏபிள் டு சோர்ஸ். அப்போ இஸ் கம் டு அஸ். ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு 3 மாதம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சர்வே பண்ணி எங்கே தப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தப்பு ஒருத்தர் வாங்கினவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அகைன் அவர் 3 கிரவுண்டு சேர்த்து அவர் பையன் செட்டில் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுல இல்லை, டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு பட்டா இருக்கணும், அவங்க பேரில் லிங்க் டாக்குமெண்ட் இருக்கணும், ஒரிஜினல் காட்டணும். ஸோ திஸ் ஆல் இப்போ தான் தேர் ஃபாலோயிங் பை ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த இதை செக்யூர் பண்ணி கொடுத்தோம். இட்ஸ் மோர் தென் 1.5 crores ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைண்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். தே கேன் ஸ்லீப் ஹாப்பிலி. அதர்வைஸ் ஆல்வேஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு எங்கே வாங்கினாலும் we can watch always, otherwise இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்கும்.
இப்போ சொத்துன்னு வாங்கும்போது சார் நிறைய பேருக்கு வந்து வீடே இல்லாம இருக்கும், அதனால ஒரு சிட்டிலேயே வீடு வாங்கணும் அப்படின்னுவாங்க, ஒரு லோன் போட்டு போறதை பார்க்குறோம். சில பேர் கொஞ்சம் பணம் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வெளியில வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குற விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறமா அதை திருப்பி பார்க்க போறது இல்லை, நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் கழிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம நிலம் வாங்க முடியும், அதுல என்ன மாதிரி விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்? இன்றைக்கி மேடம் சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னையிலேருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து அப் டு செங்கல்பட்டு பயங்கர அபிமான வளர்ச்சி. அதே நேரத்தில் இது சில தவறுகள் இப்போ இந்த வாட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஆல்சோ, அது வேறு. பட் அப்பார்ட் ஆஃப் தட் இந்த டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விலையேற்றம் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் அப் டு தாம்பரம் டு செங்கல்பட்டு வரைக்கும் நம்பி நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் அது என்ன காரணம்னா ட்ரெயின் மார்க்கம் மற்றும் அந்த ரோடுடைய NH ஹைவே ப்ளஸ் இன்னும் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த சைடு போனால் ஸ்ரீபெரும்பு இப்போ எல்லாம் இந்த சைடு போனால் எனக்கு கூடுவாஞ்சூர் OMR. ஸோ இது சென்டர் பிளேஸாகவே அமைஞ்சனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே விரும்புகிறது வந்து திஸ் ஏரியா தான். அதனால் அந்த இடம் நம்பி இறங்கலாம் வாங்கக்கூடியவங்க. பட் இது வந்து வாங்கக்கூடிய இடங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் அகைன் நம்ம அந்த இதை பார்த்துக்கணும், டாக்குமெண்ட்டோ இன்வெஸ்டிகேஷனோ வாங்கக்கூடிய சொத்துக்களுடைய இதை நம்ம சரிப்பட நம்ம பார்த்துக்கணும். இந்த சரியான இடங்களை அதை சூஸ் பண்ணலாம். மக்கள் இன்றைய இடம் நல்ல டெவலப்மெண்ட் ஃபீச்சர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து வாங்கினதுக்கப்புறம் ஸோ பாதுகாப்பும் மஸ்ட்டு. ஏன்னா பாதுகாப்பு பண்ணால் தான் அந்த சொத்தை வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்கே எந்த ஒரு தொல்லை இல்லாமல் யாருடைய இடையூறு இல்லாமல் ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல நிம்மதியாக ஒரு வீடு கட்டி குடியேற வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்த வந்து நம்ம போய் பொசிஷன் எடுக்கணும், இடத்த வந்து நம்ம போய் கட்டி இருக்கணும்னா அன்றைக்கி யாராவது தவறுதலாக அதை அனுபவிச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம தேவையில்லாமல் அவங்களுக்கு பதில் சொல்லி அதில் ஒரு சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இந்த கட்டுமான தொழில், ரியல் எஸ்டேட் இதோட வளர்ச்சின்னு பார்த்தா எந்த நிலையில் இருக்குது சார்? வளர்ச்சி உண்மையாக சொல்ல போனால் சுத்தமாக படுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அரசாங்க மதிப்பீடு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஃபீட் 100 rupees அப்படி இருக்குது மதிப்பீடு, அரசாங்க மதிப்பீடுன்னா மார்க்கெட் மதிப்பீடு 500 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இன்றைக்கி அரசாங்க மதிப்பீடு வந்து 1000 ரூபாய்னா மார்க்கெட்டில் மக்களுடைய விற்பனை ரேட் வந்து 500 ரூபாய் தான். ஸோ அவங்களுடைய அரசாங்கம் வந்து பண்ணக்கூடிய ஒரு இந்த ப்ரைஸ் ஃபேக்ட்டு கைட்லைன் வேல்யூ தவறுதான ஒரு இப்படிலாம் விற்கிறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு தவறுதான ஒரு சிந்தனையில் அந்த விலையை ஏற்றக்கூடிய காரணங்கள் வந்து மக்களை பெரிதும் பாதிச்சிருக்கு. ஸோ அதனால் டோட்டலி ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரி வந்து டவுன் தான் கடந்த 5 வருடங்களாக. இன்றைக்கி கட்டுமானம்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ விலை ஏறிடுச்சு மேடம். எவ்வளோ இன்றைக்கி வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் விற்ற மண் இன்றைக்கி அப்படியே 3 மடங்கு விலையேற்றம். அதே மாதிரி செங்கல் இன்க்ளூடிங் சிமெண்ட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் கட்டுமானத்துறையில் வந்து உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு அப்படியே டபுள் ஆகிடுச்சு. ஸோ அப்போது காஸ்ட்டு வந்து டபுள் ஆகக்குள்ள மக்களுடைய இன்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே லெவலில் தான் எல்லாருக்குமே அந்த இன்கம் வந்துட்டுருக்கு. ஸோ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ விலைவாசி ஏறக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக யாருக்கும் அந்த மனநிலை வராது, ஒன்றும் வருமானம் வரணும், வந்தாக்க அந்த சிந்தனை போகும். அப்போ இந்த இடத்துல டோட்டலாகவே மக்கள் வந்து ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு விலையேற்றமும் இல்லாதையும் ஒரு காரணமும் ப்ளஸ் இந்த அரசாங்க கைட்லைன் வேல்யூவும் மேலும் இந்த விலைவாசி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய காஸ்ட் ஸோ அப் பண்ணதுனால டோட்டலாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக சுத்தமாக இந்த ரியல் எஸ்டேட் துறை வந்து ஒரு சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்குது உண்மையை சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து தெளிவான ஒரு சிந்தனையோட அரசாங்க மதிப்பீடு உண்மையான இந்த என்ன ரேட்டு விற்கிதோ அந்த ரேட்டை அவங்க புரிந்து கொண்டு சரியான விலையை நிர்ணயித்து கைட்லைன் விலையை கம்மி பண்ணி ஸோ மீண்டும் இந்த விலைவாசி கம்மியானால் மட்டும்தான் இந்த துறை வந்து சரியான ஒரு நிலைமைக்கு வருங்கிறது உண்மையான விஷயம். இது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறதே வந்து இப்போ இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறமும் சரி இன்க்ளூடிங் மௌலிவாக்கம் இன்க்ளூடிங் இது விலைவாசி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு இனி ஒரு மாற்றம் வேணும். மாற்றத்தோடு இருந்து விலைவாசியாக இருக்கட்டும் பாலிசியாக இருக்கட்டும் இன்க்ளூடிங் ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல அப்ரூவல் வந்து கிடைக்கிறதுக்கு வெயிட்டிங் இருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு CMD அப்ரூவோட DTCP எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா செல்லர் எங்களுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணுறோம், பல க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கெட்டிங் அப்ரூவலுக்காக வி ஆர் வெயிட்டிங்கு. ஸோ வி ஆர் இன்வெஸ்டட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் டு தி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த காசில் 2 வருஷம் சும்மா தூங்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த தூங்கிட்டு இருக்க காசில் நாங்கள் வந்து அகைன் 2 வருஷம் கழிச்சு அப்ரூவல் கிடைக்கல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு
ஸோ இது எல்லாமே அதில் அப்பாவது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கெட்டிங் அப்ரூவல் லேட்லேருந்து இதெல்லாம் பண்ணி அவங்க விற்கக்கூடிய காலங்கள் வரக்குள்ள ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் அந்த அப்பாவது இதுவும் ஒரு காரணம். ஸோ எல்லாமே டோட்டலாகவே வந்து ஒரு ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஸோ விலைவாசி அந்த ப்ராப்பர்ட்டியோட டவுன் ஸ்டேஜுக்கு இது எல்லாமே ஒரு காரணமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, ஏன்னா எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வாங்கிடுறாங்க, எல்லாம் வச்சிடுறாங்க. அந்த பட்டாங்கிறது ஒரு இதை வந்து அவங்க திங்க் பண்ணுறதே கிடையாது. ஸோ பிகாஸ் பட்டாங்கிறது அவங்க நெசசரியிலே நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க சார், இப்போ நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அப்ரூவல் கிடைக்காம 2 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கே இவ்வளோ காலதாமதம் ஆகிட்டு இருக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃபார்மாலிட்டி அவ்வளோ லாங் ப்ராசஸ். ஸோ அந்த லாங் ப்ராசஸ் ஃபார்மாலிட்டி வந்து இவங்களும் சம்டைம் ஃபில்ஃபில் பண்ணுறதில்லை ஆஸ் அ டெவலப்பர். ஸோ அவங்களும் வந்து லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டி, டிலே, ஃபைல்ஸ் மூவ்மெண்ட்ஸு, நல்லது கெட்ட, ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் ஆக்கிடுறாங்க. ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருப்பி உடனே அவங்களால எடுக்க முடியாத ஒரு குறை நிறைகளோட தான் டெவலப்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மௌலிவாக்கம் மாதிரியான சம்பவங்கள் எப்படி நடக்குது சார்? அதாவது மேடம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் நீர்நிலை இந்த இடங்கிறத ஓவரால் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அறிஞர்கள் மற்றும் அந்த சப்ஜெக்ட் டு தட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க. அதாவது ஒரு பெரிய பில்டிங் ஒரு 10 மாடியோ இல்லாத 20 மாடியோ இந்த மாதிரி பில்டிங் வரக்கூடிய இடங்கள் எந்த இடமா இருந்தாலும், சிட்டிக்குள்ளே இருக்கலாம், வெப்சைட்ல இருக்கலாம், எங்கே இருந்தாலும் இந்த ஆர்கிடெக்ட் கவுன்சில் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட் கவுன்சில் அதில் ரெக்கக்னைஸ்டு பீப்புள் யார் அந்த ஆர்கிடெக்ட் கவுன்சில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து அப்ரூவல் வாங்கணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டே ஒன்று இருக்குது. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பட்டா இருந்தாலே தேர் ஓனர் த ப்ராப்பர்ட்டி பட்டா காட்ட பட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலங்களில் இன்றைய தினமும் சரி ஒரு புறம்போக்கு இடத்துலையே ஒரு கிராமத்தை புறம்போக்குலேயே ஒரு 5 சென்ட்லையோ 10 சென்ட்லையோ ஈவன் 50 சென்ட்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அனுபவிச்சு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அந்த அனுபவத்தை உரிமையை கொண்டாடி ஸோ அது காட்ட பட்டா. அதனாலே அந்த சொத்து வந்து கிளியரான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற இடமானு பார்த்தது கிடையாது. பிகாஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு சில இடம் நீர்நிலைகள் இந்த இடங்கள் தான், அது குட்டை, குளங்கள், ஏரிகள். ஸோ இது சார்ந்த இடங்களில் 1931 ஏ ரிஜிஸ்டரில் ஒரு காலங்களில் கிளாசிஃபிகேஷன், அதாவது கிளாசிஃபிகேஷன்னா எந்த வகைப்பாடு, அந்த வகைப்பாடில் அது குட்டையாக இருந்ததா, குளமாக இருந்ததா, ஏரியா இருந்ததா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் அனுபவத்தில் அந்த இடங்கள் மாறி பட்டா உருவாகி ஸோ ஒரு காலகட்டத்தில் பட்டா சொத்து. ஸோ நம்ம அப்ரூவல் போகிறோம், அப்ரூவலில் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டா இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, லிங்க் இருக்குது, எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குது, ரோடு இருக்குது. ஸோ அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் இதுக்கு மேலே என்னவா இருந்தது, அந்த இடத்துல நீர்நிலை என்ன, அந்த இடத்துல தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு டெப்த்து போயிட்டாங்கனாலே அங்கேயே வந்து ஃபில்டர் ஆகிடும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து. ஸோ இதுக்கு உகந்த இடம் இல்லை, சாயில் டெஸ்ட் இப்படி, ஏற்கனவே இந்த இடத்துடைய சுச்சுவேஷன் இப்படி, ஸோ இவ்வளோ மாதிரி கட்டின இந்த பூமி தாங்காது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே அவாய்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து முறைப்படி இது ஒரு காரணங்களும் கூட. ஸோ இதை வந்து சரியாக பண்ணிட்டாலும் இது மாதிரி கட்டிடங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லோனை போட்டு வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பாதித்தவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க. இப்போ இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா டியூ கட்டிட்டு அதை அனுபவிக்க முடியாமையும் அதை வந்து ஒரு ரெண்ட்டும் கிடைக்காம, ஸோ எல்லாமே டோட்டலி லாஸ். அப்போ இந்த எப்படி இந்த ஃப்ளட்டில் வந்து ஒரு வீடு போனவங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பாதித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நிவாரணம் வழங்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா உண்மையிலே அவங்க பாதிச்சிருக்காங்க. அது தனிப்பட்ட ஆள்கிட்ட பாதிச்சிருக்காங்களா அல்லது வேற எங்கேயும் பாதிச்சிருக்காங்களா செகண்டரி, பட் தே ஆர் லாஸ், ஆல்வேஸ் லாஸ். இன்னைக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டியை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிச்சயமாக இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செஞ்ச ஒரு இதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பில்டிங் பார்த்தீங்கன்னா பாதி நிலை கட்டினதோடைய அப்படியே இருக்கு. ஒரு 2-3 வருடங்கள் ஆகும் கூட அந்த நிலையை தொடர முடியாத அளவுக்கு இருக்கு. எந்த காரணங்களால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இப்போ பில்டர்ஸ் சந்திக்கிறாங்க? கண்டிப்பாக மேடம், ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 மாடி பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 5 பேர் பில்டிங் அப்போ இது வாங்கியிருப்பாங்க, புக் பண்ணியிருப்பாங்க. சிலர் 5வது மாடியில் ஒரு 10 பேர் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 20 வீடு 30 வீடு வரக்கூடிய அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும். அப்போ இங்கே 5 பேர் மேலே 10 பேர் 10வது ஒருத்தர் நல்ல காற்று ஒரு 10வது மாடியில் ஒரு 2 ஃப்ளாட் புக் பண்ணியிருப்பாரு, 2 பேர் சேர்ந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்குவார், 5வது மாடி 5வது மாடி தான் வாங்குவார். ஏன்னா அவர் அதை தான் லைக் பண்ணி போயிருக்காரு. பிகாஸ் வாஸ்து கீஸ்து லாட் ஆஃப் இதெல்லாம் பார்த்தாலும் போகிறாங்க. தென் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறவரு ஒரு 10 பேர் வாங்கியிருப்பாங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு அப்படி விட முடியாது. பிகாஸ்
அவர் மேலே இருக்கிற 10ஆவது மாடியில் வந்து காற்று வசதியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணுங்கிற ஏர்லாம் இருக்கணும், நல்ல ஒரு இதில் வந்து அந்த தாட்டில் ஒரு புக் பண்ணியிருப்பார். அப்போ அவர் எதிர்பார்க்க ஒன்லி அந்த ஃப்ளோர் அந்த பர்டிகுலர் பிளேஸ். அப்போ பில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் இருக்காது. ஸோ புக்கிங் இல்லாத சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க கட்டி தான் கொடுத்தாகணும். அப்போ ஒரு பக்கம் புக்கிங் கிடையாது, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏற்றங்கள் பண்ண முடியாத சூழ்நிலைகள், மக்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலையும் ப்ளஸ் 10ஆவது மாடி அப்படின்னு சில பேர் அதை லைக் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழேயும் மேலேயும் வேற வழி இல்லாமல் அவங்க தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள். அப்போ பெங்களூர்ல தான் எடுத்து நிறைய பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் மோர் தென் க்ரோஸ் லோன் எடுத்து கட்டுறாங்க. பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக் பண்ணுறது வந்து கம்மி, ஆனால் 10ஆவது மாடியில் கட்டியே கொடுத்தாகணும். அப்போ என்ன ஆகுது, கட்டிகிட்டே போகிறாங்க. ஸோ லோன் ஒரு பக்கம் ப்ராசஸ் ப்ராப்ளம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பெயர் சொல்ல முடியாத பில்டர்ஸ் இருக்காங்க. எங்கிட்ட இந்த மாதிரி கேஸ்லாம் எங்கள்கிட்ட வந்தது. அப்படி அப்படியே கட்டிட்டு அப்படியே நிற்கிது, வெறும் செங்கலோட நிற்கிது. லைக் நிறைய இடங்கள் அசோக் நகர் ஏரியாவில். ஸோ இவங்க எல்லாமே காரணம் என்னென்னா இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு பணத்தையும் வந்து சில நேரங்களில் தவறான முறையில் அவங்க மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு ஸோ தே ஆர் சீட்டிங் டு பப்ளிக், அவ்வளோதான் சொல்ல முடியும். சொத்து பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இப்போ இவ்வளோ சிக்கல்கள் வருது அப்படின்னும் போது ஒரு இடத்துக்கு நம்ம பட்டா இருக்கான்னு பார்க்குறோம், அப்புறம் அந்த அப்ரூவல் இருக்கான்னு பார்க்குறோம். இதை தாண்டி ஒரு ரெப்யூட்டட் பில்டர் அப்படின்னு நம்ம போகும்போது இங்கேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின் போது இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் சார்? ஒரு டாக்குமெண்ட் மெயினாக பார்க்கணும் மேடம். டாக்குமெண்ட்டில் தான் நிறைய ப்ராப்ளங்கள். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ரெவன்யூ ரெக்கார்டில் போய் பார்க்கணும். ஏன்னா டாக்குமெண்ட் பத்திரம் மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகக்கூடிய பத்திரம் மட்டுமே உறுதிப்படுத்த முடியாது. டாக்குமெண்ட்ல என்ன பார்க்கணும் சார்? டாக்குமெண்ட்ல நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி லிங்க் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, பேரண்ட் டாக்குமெண்ட்ஸு சரியான ஓனர் வித்திருக்காங்களா, சரியான ஓனர் வாங்கியிருக்காங்களா, அந்த சரியான ஓனர் தான் நமக்கு விற்கிறாரா. ஸோ இது இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய லேண்டு சரியான சர்வே நம்பர் அந்த ஏற்கனவே பத்திரத்தில் இதுலேயும் கரெக்டாக அமைஞ்சிருக்கா, ப்ளஸ் சரியான முறையில் வரைபட பிரகாரம் அந்த லேண்டை டெவலப் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் கரெக்டாக இருக்கா. இதுக்கு அடுத்தது வந்து தான் நம்மளுடைய இதில் ரேட். அது வந்து ரேட்டுங்கிறது காமன் மேன் யார் வேணாலும் அதை அனலைஸ் பண்ணலாம். பட் இந்த டெக்னிக்கல் பார்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்குள்ள ஒரு சர்வேரை கூட்டு போயிட்டு சர்வே பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு கரெக்டாக இருக்குது, இந்த சர்வே நம்பர் லேண்டு தான் அங்கே வந்து உட்காருது, அதில் எந்த மாற்றம் இல்லை, கரெக்டாக இருக்குது, பேரண்ட் டாக்குமெண்ட்லேயும் கரெக்டாக சர்வே நம்பர் மேட்ச் ஆகிருக்கு, இதுலேயும் மேட்ச் ஆகிருக்கு, ரெவன்யூ ரெக்கார்ட்லேயும் அதே சர்வே நம்பர். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பிழை தித்திர பத்திரம் போடுற சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா இது வந்து கொடுத்தோன்னே சைன் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அந்த எக்ஸாக்டாக என்ன சர்வே நம்பர் நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் லிங்க்ல இருக்கு, பேரண்ட் டாக்குமெண்ட் இங்கேயும் நம்ம சொல்லியிருக்காங்களா, சப்போஸ் உட்பிரிவுன்னு சொல்லுவாங்க சப் டிவிஷன், அந்த உட்பிரிவு ஆய்ந்தா கூட பட்டாள அதை சொல்லியிருக்காங்களா, சப்போஸ் பட்டாள சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணி டாக்குமெண்ட் வைஸ் லிங்க் டாக்குமெண்ட் வைஸ் பார்த்து ஈஸியை போட்டு ரெவன்யூ ரெக்கார்ட்லையும் போயிட்டு பூர்வீகமாக ஏ ரெஜிஸ்டர் எஸ்எல்ஆர் சிட்டாடங்கள் அட் ப்ரெசென்ட்ல இருக்க ஓனர் பட்டாதார் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் பர்ச்சேஸ் பண்ணுறது நல்ல விஷயம். இது நம்ம பார்க்காம வந்து ஒரு எல்லாமே ஒரே ஆள்கிட்ட பிடிச்சிடறோம். யார் செல்லரோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்வொகேட் ஃபீஸ் கொடுக்கணுமே, ஸோ அட்வொகேட் ஃபீஸ் தேவையில்லாமல் இதுக்கு வேஸ்ட்டு, அவங்க தான் ஃப்ரீயாக அடிச்சு கொடுத்துறாங்களே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க A to Z. ஸோ அப்போ அவங்க எப்படி கொடுக்குறாரோ அதுதான் நம்ம ஏற்றுக்க முடியும். இது செய்யக்கூடிய தவறுகளை நம்ம மாற்றிக்கிட்டால் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. நம்ம முதலே பேசினபடி இந்த பட்டா பற்றி பேசியிருந்தோம். பட்டா அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, இதுலேயே வந்து டூப்ளிகேட்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். அதை எப்படி எந்த முறையில் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்? ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து ரெவன்யூ ரெக்கார்டில் கன்சர்ன் விஓ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய அந்த கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் அந்த லேஅவுட் காப்பி ஈஸி A to Z கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதுக்கு செலான் பணம் கட்டணும். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு. அவங்க அதுக்கப்புறம் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் ப்ரொசீட் பண்ணி அங்கேருந்து சர்வேயர் ஹெட் சர்வேயர் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போவோம். கடைசியாக தாசில்தார் டேபிளில் போயிட்டு சைன் ஆகி வரும். இந்த பட்டா கண்டிப்பாக வேணுங்கிறது என்ன ரீசன்னா, ஒரு முழு சொத்தாக இருக்கச்ச அந்த சொத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வால் பேரில் இருக்கும். இப்போ ஒருத்தர் பிளாட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் உட்பிரிவு பண்ணி சப்டிவிஷன் ஆகி இந்த பர்டிகுலர் லேண்ட் மட்டும் இவருக்கு சொந்தமாகும். அந்த சொத்து இந்த சொத்துங்கிறதுக்கு அடையாளமே பட்டா தான். நீங்கள் டாக்குமெண்ட்டில் வாங்கினா கூட ரெவன்யூ ரெக்கார்டில் வந்து அந்த கட் பண்ணி மார்க் பண்ணி அந்த எஃப்எம்பியில் இந்த இடத்துக்கு இவர் உரிமையாளரை சொல்லி சப்டிவிஷன் பண்ணி அதுக்கு ஒரு உட்பிரிவு போட்டு பட்டா கொடுப்பாங்க. இன்கேஸ் நாளைக்கு ஒரு காலங்களில் கவர்மெண்ட்டில் ஒரு நீடி ஒரு ரோட்டுக்கோ இல்லை ஒரு அக்யூசிஷன் பண்ணி ஒரு சிப்காட்டுக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பட்டாதார கரண்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணமே அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய பணங்கள் வந்து போய் சேரும். அப்போ பட்டா அவ்வளோ மஸ்ட்டு. நாட் ஓன்லி அது, ஈவன் லோன் போகிறதுக்கு ஒரு வீடு அப்ரூவல் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் பட்டா இஸ் எசென்ஷியல் டாக்குமெண்ட் டுடே. இன்னைக்கு அது ரொம்ப ஒரு உயிர் நாடி மாதிரி அது சொத்துக்கு. ஸோ நிறைய பேர் நினைக்கிற சொத்தை வாங்கிட்டு பத்திரம்
பத்திரம் வந்து பத்திரமா வீட்டில் வச்சுட்டா போதும், பத்திரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த உள்ள ஸ்டேஜ் யோசிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக அதை யோசிக்கணும். மக்கள் அது வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சாங்கன்னா நிச்சயமா அவங்க நிறைய இடத்துல தப்பிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் எங்ககிட்ட சில இடங்களில் நண்பர்கள் சொல்லுவாங்க, சர்வேஸ் சொல்றாங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களே சீலிங் லேண்டும்பாங்க. அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக நிலத்தை எடுத்திருப்பாங்க தேவைக்கு, அரசு தேவைக்கு. அந்த இடத்துல சீலிங் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையே ரீசேல் பண்ணியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க. they are existing, but he is retired of course. அவரே தெரியாமல் வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த இடத்த போய் விசாரிக்கக்குள்ள இது சீலிங்கில் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அனுபவசாலிகளே இது மாதிரி கவனக்குறைவனால ஏமாற்றங்கள் காலங்கள் இருந்திருக்கு, ஸ்டில் இருக்குது. அப்போது ஒரு சாமானிய மக்கள் வந்து இது எல்லாத்தையும் ஒரு கன்சர்ன் யார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்கள்ட்ட போய் பார்த்து செஞ்சாங்கன்னா நிம்மதியாக அவங்க ஹாப்பியாக தே கேன் லீவ், தூங்கலாம். ஸோ இதுதான் நம்ம செய்கிற தவறுகள். அதை மாற்றிக்கிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்காலத்தில். கண்டிப்பாக சார். இப்போ இந்த சொத்து பராமரிப்பு அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு மூலதனத்துக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, பின்னாடி அது ஒரு பெரிய சொத்தாக மாறுங்கிறதுக்காக நம்ம பல இடங்களில் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்காம இருக்கிறதுனால விளைவுகள்னு சொல்றீங்க. இதை முறையாக பராமரிக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்கினதுக்கப்புறம் அதை சுற்றி முட்கம்பியோ அல்லது காம்பவுண்டோவில் எழுப்பணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு கரண்ட் ஈபி லைன், ஒரு சின்ன ஒரு டென்ட், ஒரு ஸ்லம் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரியோ வாங்கி ஒரு கரண்ட் லைன் எடுத்துடணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கே வந்து உறுதிப்படுத்துறதே வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ஆக்குபை பண்ணிட்டாங்க, ஸோ உங்களை உள்ளே அத்துமீறி வந்துட்டாங்கனாலே நீங்கள் பை கோர்ட்டில் தான் என்ன உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மக்களுக்கு. அப்போ அதுக்கு முன்னாலே நம்ம இடத்த நம்ம பாதுகாப்பு பண்ணி அதுக்கு பர்டிகுலர் காம்பவுண்ட் போட்டு ஒரு இபி லைன் எடுத்து வச்சிட்டோம்னாலே ஸோ அதில் எந்த வகையான பின்காலத்தில் டென்ஷனும் ஃப்ரீ. ஸோ நம்ம அதை செய்யாமல் இது என்ன இடம் வாங்கிட்டோம் திருப்பி ஒரு லட்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அப்படியே விட்டுடுறோம். சரி நாங்கள் இடம் அங்கே தானே இருக்குது, எங்கே போயிட யார் தூக்கிட்டா போயிட போகிறாங்கன்னு. பட் தூக்கிட்டு போகிறத யார் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். பிற்காலத்தில் இது மாதிரி பாதுகாத்தாக்க யாருக்குமே கவலை இல்லை. இல்லை என்றால் அந்த 1 லட்சத்தை அன்றைய தினம் பார்ப்போம். பட் அந்த சொத்து 1 கோடி ரூபாய் ரேட்டு போகக்குள்ள 10 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை பக்கத்தில் உங்களை காலி பண்ணுறதுக்கோ இல்லை சேர்த்து கட்டியிருந்தாக்கா இல்லை அது விஷயமா கோர்ட்டு கேஸ்ன்னு நம்ம அதை ஃபைல் பண்ணி அதை ஷூட் போட்டு அதுக்குள்ள கோர்ட் ஃபீஸ் அது இது, அப்போ தேவையில்லாத டென்ஷன்கள். ஸோ அப்போ நம்ம கரெக்டான முறையில் அதை பாதுகாத்து வாங்கினதோடு அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டோம்னா எந்த ஒரு டென்ஷன் இருக்காது எதிர்காலத்தில். இப்போ வங்கிகள் அப்படின்னு வரும்போது ஒரு சொத்து வாங்கும்போது வங்கி மூலமா நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னும் போது பல விஷயங்கள்ல வங்கிகளும் அதை ஆராய்ந்து தான் நம்மளுக்கு வந்து கடனே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போதும் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எப்படி ஏற்படுது சார்? அவங்க வந்து டாக்குமெண்ட் தான் பார்ப்பாங்க, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நிறைய வங்கிகள் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பார்க்குறது டாக்குமெண்ட். ஸோ அது அந்த கோர்ட்டில் கேஸ் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க லீகல் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது, ஓனர்ஸ் கரெக்டாக பொசிஷனில் இருக்காங்க, ஸோ எல்லா எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குது கொடுத்துட்றாங்கன்னு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பக்கத்து இடத்துக்காரங்களோ எய்த்து வீட்டுக்காரங்களோ இந்த ரோடு இஷ்யூக்காகவோ இல்லை பக்கத்தில் தள்ளி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷூட்டை ஒன்று போட்டு அது அண்டர் பெண்டிங்கில் இருக்கும். அது யாரும் வந்து பெருசாக சொல்ல போகிறதில்ல, விற்கிறவங்களும் அது யாரும் போய் பெருசாக ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் இந்த சைட் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறதுல வந்துடுது. சைட் இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் எப்படி வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக இதை ஜஸ்ட் டெல்லிங் திஸ் என்னென்னா எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் பார்க்கக்குள்ள ஒரு பையனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஃபுல்லாக வந்து அவர் நல்லவரா, எப்படி அவுட் அந்த பர்சன்ஸ் கேரக்டர், அவருடைய ரியாலிட்டி ஆஃப் ஜாப், உண்மையிலே ஜாப்ல இருக்காரா, ஸோ அந்த ஜாபுக்குள்ள சேலரி வாங்குறாரு, அந்த மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு சன்னதிக்கு சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம டெப்த்தாக போய் ஆராய்ச்சி பண்ணி ஸோ வாங்கிட்டாலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எதிர்காலத்தில். கண்டிப்பாக சார். ஒரு சொத்து பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக ஒரு சொத்து அப்படிங்கிறது என்ன, நம்ம எந்த இடத்துல போய் ஒரு சொத்தை வாங்கணும், அது வாங்கணுங்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், வாங்கினதுக்கு அப்புறமா அதை பராமரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்குது, இந்த பட்டா ஒழுங்குமுறை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் கவனம் செலுத்தணும், இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த துறை எவ்வளோ மோசமான ஒரு நலிவடைந்த நிலையில் போயிருக்கு, அதற்கு காரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. நமக்கு தேவையான பல தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல்.
அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் உண்மைகளை நிறுவுவதற்கும் தத்துவாசிரியர்கள் தங்கள் சிந்தனைகளை வெளிப்படையாக சொல்லுவதற்கும் காலம் முழுவதும் உலகத்தில் தடைகள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞான உண்மை ஒன்றை வெளியிட்டதற்காக புரூனோ என்கிற விஞ்ஞானி இத்தாலியிலே உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார் என்கிற வரலாறு நாம் அறிந்த ஒன்று. அவருக்கு பின்னால் ஏறத்தாழ அவர் காலத்தில் வாழ்ந்தவர் தான் கலீலியோ. இப்படி அறிவியல் உண்மைகளை மட்டுமில்லை, தத்துவ அடிப்படையிலும் கூட சில செய்திகளை சொல்லுவதற்கு உலகத்திலே கடுமையான தடைகள் இருந்திருக்கின்றன என்பதற்கு டச்சு நாட்டைச் சேர்ந்த தத்துவாசிரியர் ஸ்பினோசா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர். 1632 ஆம்ஸ்டர்டாம் என்கிற ஒரு பகுதியில் பிறந்தார். புரூனோவைப் போல அவரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. புரூனோவுக்கும் கலீலியோவுக்கும் இருந்த மிகப்பெரிய வேறுபாடு ஒன்றுதான், 2 பேரும் இத்தாலியைச் சேர்ந்தவர்கள். கலீலியோ செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம், காரியம்தான் முக்கியமே தவிர வீரியம் முக்கியமில்லை என்று கருதி, ஆமாம் என்னுடைய கண்டுபிடிப்பு பிழையானது தான் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்காவலில் இருப்பதற்கு சம்மதித்தார். ஆனாலும் தன்னுடைய கருத்துக்களை, என்ன கருத்து, இந்த உலகம் உருண்டையானது, கதிரவனை பூமி சுற்றி வருகிறது என்பதுதான் உண்மை, பூமியை சூரியன் சுற்றி வரவில்லை என்று சொன்னதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பித்து, ஆனால் அந்த அறிவியல் செய்திகளை எல்லாம் ரகசியமாக வெளி உலகிற்கு அனுப்பியவர் கலீலியோ. இல்லை நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது தான் சரி, அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி தண்டனைக்கு உள்ளாகி மக்கள் கூடியிருக்கிற நடு சந்தையில் உயிரோடு எரிக்கப்பட்டவர் புரூனோ. 2ம் இத்தாலியிலே நடைபெற்றது. அதே காலகட்டம் 1632 பிறந்து 77 வரைக்கும் வாழ்ந்தவர் ஸ்பினாசோ. ஸ்பினாசோவை பொறுத்தளவு அவர் விஞ்ஞானி அல்ல, தத்துவாசிரியர். தத்துவத்துறையிலே அவருக்கு சில கருத்துகள் இருந்தன. ஆன்மா என்றைக்கும் அழியாதது என்னும் கருத்தை என்னால் ஏற்க முடியாது என்று அவர் சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புத்தன் சொன்னான அனித்தியம், அனான்மம் என்கிற 2 கோட்பாடுகளை, அனான்மம் என்றால் ஆன்மா என்று ஒன்று இல்லை, அனித்தியம் என்றால் எதுவும் இந்த உலகத்தில் நிலையானது இல்லை என்கிற 2 கோட்பாடுகளையும் புத்தர் என்றைக்கோ சொன்னார். அந்த கருத்தில் ஆன்மா என்பது அழியாது என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்ன காரணத்திற்காக அன்றைக்கு கடுமையாக தண்டிக்கப்பட்டவர் ஸ்பினாசோ. அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை வேறு மாதிரியானது. புரூனோவை எரித்தது போல அன்றைக்கு எரிக்கவில்லை. அவர்கள் யூதர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவரை அந்த யூத சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள். நம் நாட்டில் நடக்கிற அந்த சாதி பிரஷ்டம் என்று சொல்லுகிறோமே, சாதியை விட்டு விலக்கி வைப்பது என்பது போல மதத்தை விட்டு விலக்கி வைப்பது. 1656 ஆண்டு ஜூலை மாதம் he is excommunicated and expelled from the Jewish community with the consent of God என்று அவர்கள் அறிவித்தார்கள். கடவுளின் சம்மதத்தோடு, கடவுளின் சம்மதத்தை அவர்கள் எங்கே போய் எப்படி பெற்றார்களோ நமக்கு தெரியாது. கடவுளின் சம்மதத்தோடு இவர் இந்த யூதர்கள் சமூகத்திலே இருந்து முற்றுமாக விலக்கி வைக்கப்படுகிறார். இனி அவரோடு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது. அவர் சபிக்கப்பட்டிருக்கிறார், பகலிலும் இரவிலும் சபிக்கப்பட்டிருக்கிறார், விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் சபிக்கப்பட்டிருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கிறார் என்று கூறி அவரை அந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தார்கள். அதற்கு ஒரு விதமான சடங்கு அன்றைக்கு நடைமுறையில் இருந்திருக்கிறது. ஒருவனை அந்த யூத சமூகத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னால் சபையிலே நிறுத்தி இந்த தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு கொம்பு வாத்தியங்கள் முழங்கும். அந்த கொம்பு வாத்தியங்கள் முழங்கினால் அந்த ஊரிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் யாரோ ஒருவர் மதத்திலிருந்து நீக்கப்படுகிறார் என்று தெரியும். அந்த கொம்பு வாத்தியங்கள் முழங்கி கொண்டிருக்கிற போதே விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையும். எல்லா விளக்குகளும் அணைந்த அந்த நொடியில் அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்து விடுகிறது என்று பொருள். அந்த நொடியிலிருந்து யாரும் அவரோடு பேசக்கூடாது, யாரும் அவருக்கு எந்த விதமான கடித தொடர்பும் கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி 4 அடிக்கு குறைவாக அவரை நெருங்கக்கூடாது என்கிற அளவுக்கு மிக மோசமான அந்த சட்டங்கள் அன்றைக்கு இருந்தன. அப்படி 56 அவருக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அவருக்கு வயது வெறும் 23 தான். 23 வயது இளைஞனை ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக விலக்கி வைத்தது. யாராக இருந்தாலும் மனம் உடைந்து
இறந்து போய்விடுவார்கள் என்பதே உண்மை. ஆனால் ஸ்பினாசா ஒரு மிகப்பெரிய தத்துவாசிரியன் என்கிற காரணத்தினாலே தத்துவங்கள் ஆழ பதிந்திருக்கிற நெஞ்சம் இந்த நடைமுறை அடக்குமுறைகளுக்கு அடங்காது என்பதனாலே அவன் கவலை கொள்ளாமல் தனித்து வாழ்ந்தான், தன்னந்தனியாக வாழ்ந்தான். அதற்கு பிறகு இப்படி அந்த சமூகத்தை விட்டே விலக்கி வைத்ததற்கு பிறகு 21 ஆண்டுகள் தனியனாக அவன் வாழ்ந்தான். அவனுடைய தத்துவ நூல்கள் எல்லாமே அதற்கு பின்னாலே தான் அவன் எழுதினான். அவனுடைய மரணத்திற்கு பின்தான் அந்த நூல்கள் வெளிவந்தன. இன்றைக்கும் தத்துவ உலகில் அந்த ஸ்பினாசோ என்கிற பெயர் கொண்டாடப்படுகிறது என்பதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் 46-47 வயதிலேயே இறந்து போனான். ஆனால் அவனுடைய கருத்துகள், அவனுடைய தத்துவார்த்த கோட்பாடுகள் மிக வலிமையாக இன்றைக்கும் உலகத்தில் பேசப்படுகின்றன. எனவே மிக கடுமையான தண்டனைகள். எதற்காக? ஒரு உண்மையை அவன் சொன்னதற்காக, அல்லது எது உண்மை என்று அவன் நம்பினானோ அதை வெளிப்படுத்துவதற்காக அவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த யூத சமூகம் என்பது மிக இறுக்கமானது. அவர்களினுடைய தண்டனைகள் கொஞ்சமும் எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் பின்பற்றப்படும். அந்த தண்டனை பிழையானது என்று கருதினால் கூட அப்படி கருதுகிறவர்கள் யாரும் அதனை அந்த ஊரில், அந்த நாட்டில் மீறிவிட முடியாது. அப்படிப்பட்ட நிலை அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சலும் அவனுக்கு இருந்தது. ஸ்பினாசோவை பற்றி எழுதுகிற போது விமர்சகர்கள் ஒரு வரியை மிக அழுத்தமாக எழுதுகிறார்கள். ஹி வாஸ் த ஃபஸ்ட் செக்யூலர் ஜூ என்று எழுதுகிறார்கள். யூதர்களில் மதச்சார்பற்றவனாக விளங்கிய முதல் யூதன் என்று அவனை சொல்லலாம். பின்னாலே யூதர்கள் பலர் வந்தார்கள். அவர்கள் அந்த கொள்கைகளிலே இருந்து மாறுபட்டு மதச்சார்பற்றவர்களாக கூட விளங்கினார்கள். ஆனாலும் யூத சமூகத்தில் நாம் அறிந்த வரையில் மதச்சார்பற்றவனாக விளங்கிய முதல் யூதன் ஸ்பினாசோதான் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. தண்டனைகளை தாங்கியும் தன் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் ஒரு நாளும் நான் தயக்கம் காட்ட மாட்டேன் என்று கூறிய அவனுடைய புகழ் அவன் மறைவுக்கு பிறகும் இன்றைக்கும் உலகில் நிலைத்து நிற்கிறது.